அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ குவாட்ரட்டிக்காக இருந்தால் தான் நம்ம இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது கியூபிக்காக இருக்கே, ஸோ எப்படி மேடம் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1 போட்டுக்கோ. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன -6 போட்டுக்கோங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 11 போட்டுக்கோங்க. கான்ஸ்டண்ட்டாக -6 இப்படி தான் போடணும். இதுக்கு பேர் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் டேம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணணும். அது எப்படி நான் சூஸ் பண்ணுறேங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்மையே முடிஞ்சிடும். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் நான் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு பார்க்குறேன். அப்போ என்ன வரும்? 1 cube is 1 minus 6 into 1 is 6, 11 into 1 is 11, minus 6 equal. இப்போ இதோட ஆன்சர் பாரு, 1 minus 6 plus 11 minus 6. இதோட ஆன்சர் 0 வருது. அதனால் எப்போ எனக்கு 0 வந்தது, எக்ஸோட வேல்யூ இஸ் 1 இருந்தால் என்னோட ஆன்சர் இஸ் 0. அப்போ எப்போ 0 வருதுன்னு பார்க்கணும். எப்படி மேடம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது? 1ல் 0 வரலனா -1 போடணும், -1லையும் 0 வரலனா 2 போடணும், 2ல் வரலனா -2 போடணும், 3 -2ல வரலனா 3 -3 4 -4. எப்போ 0 வருதோ அப்போ ஸ்டாப் த ப்ராசஸ். இப்போ எனக்கு x = 1 போடும்போதே இங்கே 0 வந்துட்டு, ஸோ அதனால் நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன் 1 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எப்போதுமே இங்கே 0 தான் போடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே இங்கே 0 தான் போடணும். ஓகேவா? ஸோ 1 + 0 என்ன 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை 1 1s are 1, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இது எப்போதும் போல அடிஷன் சப்ட்ராக்ஷன். -6ல் 1 போச்சுன்னா -5. அப்போ 1 into -5 -5. 11ல் -5 சப்ட்ராக்ட் பண்ணால் 6, திருப்பி மல்டிப்ளை. அதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அப்போ உங்கள் சீனியர் நோட்ஸ் தான் மல்டிப்ளை. 1 into 6 6. ஸோ -6ல் +6 போனால் 0. இந்த 0 வர்றதுக்காக தான் நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நான் 0 வரதுக்காக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேம் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. ஸோ அப்போ இந்த இடத்துல 1 -5 6 இதான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு டேம் 0 ஆயிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபில் ஒரு டேமை குறைச்சிட்டேன். ஓகேவா? எக்ஸ் கியூபில் 1 போச்சுன்னா x² போட்டுக்கோ, இங்கே x போட்டுக்கோ, இது கான்ஸ்டன்ட்னு போட்டுக்கோ. ஓகேவா? 1 into x² -5 into x -5x plus 6 equal to 0. இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கியூபிக்கில் ஒரு டேம் 0 ஆயிட்டு, ரிமைனிங்க ஃபர்ஸ்ட் டேம் x², செகண்ட் டேம் எக்ஸால், அடுத்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நான் இப்போ எக்ஸோட ஒரு வேல்யூ நான் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேனே. ஸோ எக்ஸோட ஒரு வேல்யூ இஸ் 1. இப்போ ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் 6 லாஸ்ட்டு. இப்போ குவாட்ரட்டிக் ஃபார்மாக இருக்கா? குவாட்ரட்டிக் ஃபார்ம் நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் டேமை தூக்கி மேலே போடு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -5 கீழே போடு. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? எந்த 2 நம்பரை ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் -1 வரும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ அப்போ என்ன வருது? -3 -2 வருதா? -× -+, 3 2s are 6, -3 -2 ஆட் பண்ணால் -5. ஸோ x -3 x -2 = 0, x -3 = 0. இப்படி போட்டால் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன், இந்த 2 டேமும் ஈக்குவல் டு 0. அப்போ x -3 = 0, x -2 = 0, x = 3, x = 2 கண்டுபிடிச்சா. ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ 1. எக்ஸ் கியூப்னா எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 3 வேல்யூஸ் இருக்கும். நான் ஏற்கனவே 1, இப்போ 3, இப்போ 2 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தட் எக்ஸோட வேல்யூ இஸ் 1, 3, 2. தட்ஸ் ஆல்.